ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பேண்ட், ஓகேவா? ஸோ இது வந்து எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா 10 LBS 4.5 kgs கிட்ட வரும். இது நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன், ஓகேவா? இது கூட இன்னொரு 4 வெயிட்ஸ் கொடுத்தாங்க. பட் இங்கே என்ன பிரச்சனைனா இது வந்து புவர் குவாலிட்டி, ஓகே? இது வந்து ரிட்டர்னபிள் கிடையாது. பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து இப்போ வாங்கிட்டு இது பிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அதுவுமே இழுக்கும்போது பயமாக இருக்குது. எப்போ பியுமோ, எப்போ வந்து மேலே அடிக்குமோன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் விஷயங்கள்லாம் வாங்கும்போது மேக்ஸிமம் முன்ன பின்ன காசு இருந்தாலும் சரி, அமௌண்ட்டு சேர்த்து வச்சுட்டு அமௌண்ட் இருக்கும்போது போயிட்டு குவாலிட்டியாக வாங்கிட்டு வந்துடுங்க. இருக்கிற அமௌண்ட்டுக்கு வாங்கினீங்கன்னா இப்படி தான் ஆகும். ஸோ இது நான் வாங்கி ஒர்க் அவுட் பண்ணுற 2வது நாளே உடஞ்சிருச்சு. ஸோ நான் தான் இப்போ வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் ப்ராடக்டோட குவாலிட்டி தெரியாமல் வாங்கி பிஞ்சிருச்சு. இதோ ஆக்சுவலி இந்த அட்டாச்மெண்ட் இப்படி இருக்கணும், ஓகேவா? இந்த அட்டாச்மெண்ட் இப்படி இருக்கும், அது வந்து இப்படி பிஞ்சிருச்சு, ஓகே? இது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்படி ஆன்லைனில் சில விஷயங்கள் வாங்கலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைக்கு போய் ரிட்டர்னபிள் இல்லாத விஷயங்களை வாங்காதீங்க. கடைக்கு போயிட்டு ப்ராப்பராக செக் பண்ணிட்டு அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் சேர்த்து வச்சு குவாலிட்டியான பொருட்களை வாங்க. ஏன்னா கொடுக்குற காசு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, ஓகே? எக்ஸ்ட்ரா கொடுத்து குவாலிட்டி வாங்குறது பிரச்சனை இல்லை. கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கம்மி காசு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கும்போது கடைக்கு போயிட்டு குவாலிட்டி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் இந்த மாதிரி விஷயங்களை ப்ரிஃபர் பண்ணாதீங்க, ரிட்டர்ன் இல்லாத விஷயங்கள், ஓகே? ஸோ தேங்க்யூ. குட் டு கோ ஃபார் 2025.